இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம். மன்னர் ஒருவர் தன் அரசவை அறிஞர்களிடம், நான் எனக்காக ஒரு மோதிரம் செய்ய போகிறேன். இக்கட்டான நேரத்தில் படித்தால் எனக்கு உதவக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தியை அதில் வைத்திருக்க விரும்புகிறேன். அப்படி ஒரு செய்தி வேண்டும் என்று கேட்டார். பலமுறை முயன்றும் அரசவை அறிஞர்களால் இக்கட்டான கட்டத்தில் படித்தால் மன்னருக்கு உதவக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை. மன்னரிடம் ஒரு வயதான வேலையாள் இருந்தார். மன்னர் அவரை ஒரு வேலையாளாக கருதுவதில்லை. வயது நிமித்தம் அவரிடம் மிகவும் மரியாதை வைத்திருந்தார். அந்த வயதானவர் மன்னருக்கு உதவ முன்வந்தார். தனக்கு ஞானி ஒருவர் கொடுத்த இக்கட்டான கட்டத்தில் படித்தால் உதவக்கூடிய செய்தியை மன்னருக்கு கொடுத்தார். கொடுக்கும்போது, இதை இப்பொழுது படிக்க வேண்டாம், மோதிரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே முடிந்துவிட்டது, வேறு வழியே இல்லை என்னும் சமயத்தில் இதை திறந்து பாருங்கள் என்றார். ஒரு நாள் அந்த இக்கட்டான கட்டம் வந்தது. நாட்டின் மீது படையெடுப்பு நடந்தது. மன்னர் நாட்டை போரில் இழந்து தனது குதிரையில் தப்பித்து ஓடினார். பின்னால் எதிரி படையினர் துரத்தி கொண்டு வந்தனர். அப்போது பாதையும் முடிவுற்றது. வேறு வழியின்றி ஒரு மலை முகடுக்கு வந்தார் மன்னர். கீழே பெரும் பள்ளத்தாக்கு, மறுபக்கம் எதிரிகள். மன்னருக்கு அப்போது மோதிரத்தின் நினைவு வந்தது. அவர் மோதிரத்தில் வைக்கப்பட்டிருந்த செய்தியை எடுத்தார். அதில் இதுவும் கடந்து போகும் என்ற வாசகம் இருந்தது. செய்தியின்படியே எதிரி படையினர் கடந்து சென்று விட்டனர். மன்னரும் இக்கட்டான கட்டத்தில் இருந்து மீண்டார். பின்பு தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு திரும்பவும் போராடி வெற்றி பெற்றார். வெற்றியோடு நுழைந்த மன்னருக்கு கோலாகலமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தன்னை பற்றி பெருமையாக உணர்ந்தார். அப்போது மன்னரோடு இருந்த வயதான வேலையாள், இப்போது அந்த வாசகத்தை திரும்ப பாருங்கள் என்றார். மன்னரோ, நான் இப்போது இக்கட்டான நிலையில் இல்லையே என்றார். அதற்கு வயதானவர், அந்த செய்தி தோல்வியுற்ற நிலையில் மட்டுமல்ல, வெற்றியாளராக இருக்கும் நிலையில் கூட தேவைதான் என்றார். மன்னர் தன் மோதிரத்தில் இருந்த இதுவும் கூட கடந்து போகும் என்ற செய்தியை மீண்டும் படித்தார். பெருமை மறைந்தது. மகிழ்ச்சியான வெற்றியான நிலையிலும் கூட அமைதி அவரை ஆட்கொண்டது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கூட கொந்தளிக்கும் கடலை போல, சீறுகிற புயலை போன்ற பிரச்சனைகளின் வழியே கடந்து போகலாம். இதுவும் கூட கடந்து போகும். கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலையை கண்டு துவழாதிருங்கள். சூழ்நிலையை மாற்றவல்ல தேவனை நோக்கி பாருங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் முதற்கொண்டு யோசேப்பின் இருண்ட வாழ்வில் ஒளி பிரகாசிக்க துவங்குகிறது. சுமார் 12 வருடங்களுக்கு பின்பு யோசேப்பு சிறைச்சாலையினின்று வெளியே கொண்டு வரப்படுகிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரிலும் யோசேப்பை போல அதிகமாக அநியாயமாய் பாடுபட்டவர்கள் எவருமே இல்லை என கூறலாம். அந்நிய தேசத்தில் காவற்கிடங்கில் எத்தனை வருடங்கள்! அவன் பல வருடங்களாக பாடுகளை சகித்துக் கொண்டே இருந்தான். தனக்கு எப்போது அதிலிருந்து ஒரு மாறுதல் வரும் என்றும் அறியாதிருந்தான். நீங்களும் கூட அநியாயமாக காரணமின்றி சில பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்பாடுகளினூடே உங்களில் திவ்ய சுபாவங்கள் உருவாக்கப்படும். அதுவரைக்கும் தேவன் உங்கள் ஜீவியத்தில் அப்பாடுகளை அனுமதிப்பார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும் உண்டாக்கும். ஆகவே விடுதலையின் நாள் வரும் வரை உபத்திரவங்களில் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் என சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற மேன்மைகள், உரிமைகள், வசதிகள் யாவும் பறிக்கப்பட்டு நீங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருப்பதாக உணர்கிறீர்களா? இந்த அளவுக்கு கர்த்தரை உங்களை தாழ்த்தினார். நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் அந்த நாளில் நீங்கள் அனுபவித்த பூலோக பாடுகள் அனைத்தும் உங்களுடைய நன்மைக்காகவே என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள். இந்த சூழ்நிலையும் கடந்து போகும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாட்களிலும் கூட அப்பா பல்வேறு பிரச்சனைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சூழ்நிலைகளை மாற்றவல்ல தேவன் அப்பா, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது போல அப்பா ஆண்டவரே, பிரச்சனைகளின் வழியை கடந்து செல்லும் போது முறுமுறுக்காமல் கர்த்தாவே உம்மை பிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.